இலங்கை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்ததில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான ராஜவரோதயம் சம்பந்தன், மாவை சேனாதிராசா ஆகியோரது மறைவுக்கு தாம் அனுதாபங்கள் தெரிவித்ததாகவும், இருவரும் தனிப்பட்ட ரீதியில் தமக்கு அறிமுகமானவர்கள் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய இலங்கையில் தமிழ் சமூகத்தின் சமத்துவம், கௌரவம், நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை தாம் இதன்போது மீண்டும் வலியுறுத்தியதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது இந்த விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் சமூக, பொருளாதார, கலாசார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது விஜயத்தின் போது மலையக மக்கள் பிரதிநிதிகளையும் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். மலையக மக்கள் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு பலனளிக்கும் வகையில் அமைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே மலையக சமூகம் ஒரு உறவு பாலமாக திகழ்வதாக பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து மலையக மக்களுக்காக 10,000 வீடுகள், சுகாதார வசதி கட்டமைப்புகள், நுவரெலியா சீதாலிய சீதையம்மன் ஆலயத்தின் நிர்மாணப் பணிகள் மற்றும் பிற சமூக மேம்பாட்டு திட்டங்களை இந்தியா முன்னெடுக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.